ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்திருக்க கொஷின் பேங்க் பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் த இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2008 to அக்டோபர் 2023. அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நர்சிங் ரிலேட்டட் கொஷின் பேங்க் அண்ட் டாபிக்ஸில் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் அதர் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் கூட கவர் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டே நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நான் இதில் 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன். 15 மார்க்ஸ் நான் எப்படி கவர் பண்ணியிருப்பேன்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் என்யூமரேட் வேரியஸ் ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இந்த கொஷின் 3 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்ஸ்லேயே. ரைட் 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓரல் அண்ட் ஐவி ரூட் ஆஃப் அட்மினிஸ்டரிங் மெடிக்கேஷன். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஐவி ரூட் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் பேரண்டட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்லேயே 8 factors that affect, right 8 factors that affect action of drug ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் ரோல் ஆஃப் நர்ஸ் இன் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்ஸ்லேயே. அண்ட் நோட் ஆஃப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற கொஷின் வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னா ஏபிசி இந்த கொஷின் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸாக ஒரு வாட்டி வந்திருக்கும். டிஇஎஃப் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷினாக வந்திருக்கும். இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா ஏபி அண்ட் இ ஒரு வாட்டி வந்திருக்கும். அந்த மாதிரி ஷஃபிளாய் வந்திருக்கும். ஸோ எல்லாமே நான் ஒன்றா கவர் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆன் நியூயர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ட்ரக் அப்சர்ப்ஷன் 2 வாட்டி வந்திருக்கு. ரைட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் என்ட்ரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், மென்ஷன் த ரோல் ஆஃப் நர்சஸ் இன் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரால் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை பெனிசிலின் ஒரு வாட்டி வந்திருக்கு. ரைட் மோட் ஆஃப் ஆக்ஷன், யூசஸ் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அமாக்சிலின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் ரிலேட்டடாக மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பெனிசிலின் ஒரு வாட்டி வந்திருக்கு. அமாக்சிசிலின் ஒரு வாட்டி வந்திருக்கு. அமினோ கிளைகோசைட் ஆன்டிபயோட்டிக் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஜென்டாமைசின் ஒரு வாட்டி வந்திருக்கு. 4th 15 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆன்டிபயோட்டிக்ஸ், டிஸ்கிரைப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சல்ஃபோனமைட்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட் இன் டீட்டெயில் அபவுட் pharmacological action and nurses responsibility of sulfonamides, group of drug side effects கேட்டிருக்காங்க. 5th question பார்த்தீங்கன்னா classify drugs used in treatment of peptic ulcer ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. discuss the pharmacological action and adverse effects of ranitidine and omeprazole ஒரு வாட்டி வந்திருக்கு 15 மார்க்கில். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா omeprazole கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் இது ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் பேண்டப்ரசோல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஆன்டாசிட் டாப்பிக்கில் 3 டைம்ஸ் வந்திருக்கு. 6th ஒன் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் என்யூமரேட் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ். பி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தேர் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th ஒன் கிளாசிஃபை ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் bronchial asthma 2 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். 5 மார்க்கில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் சால்பியூட்டமால் ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சால்பியூட்டமால் பற்றி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் 15 மார்க்கில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சால்பியூட்டமால் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் நர்சஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஸ்த்மேட்டிகஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் ரைட் இன் டீட்டெயில் அபவுட் ரோல் ஆஃப் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இன் bronchial asthma ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை ஆன்டி ஆஸ்த்மேட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராங்கோடைலேட்டாஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக டாபிக் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டயூரிட்டிக்ஸ், கிளாசிஃபை தெம்,
மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் லூப் டயூரிட்டிக்ஸ், ஷார்ட் நோட்ஸ் ஆன் யூரினரி அசிடிஃபையர்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூசிமைட் ஆஸ் டயூரிட்டிக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரூசிமைட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. டயூரிட்டிக்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக் தெரப்பி ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபை டயூரிட்டிக்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் 9th question பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு NSAIDs. கிளாஸிஃபை NSAIDs 2 times கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அண்ட் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் பேராசிட்டமால் 2 times கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் NSAIDஸ்ன்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் NSAIDஸ்ன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆன்டி மெட்டபோலைட்ஸ்னு ஒரு வாட்டி வந்திருக்கு. வாட் இஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சேம்னு ஒரு வாட்டி வந்திருக்கு. 11th கொஷின் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் 3 times கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த மோட் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அண்ட் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் ACE இன்ஹிபிட்டாஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 15 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ACB இன்ஹிபிட்டாஸ் 2 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அண்ட் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், கான்ட்ராஇண்டிகேஷன், நர்சிங் இம்ப்ளிகேஷன், இண்டிகேஷன், டோசஸ் ஆஃப் கேப்டோப்ரில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் கேப்டோப்ரில் இன் ஹைப்பர் டென்ஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ஹைப்பர் டென்ஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை த ட்ரக் யூஸ்ட் இன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் 2 times கேட்டிருக்காங்க. ரைட் மோட் ஆஃப் ஆக்ஷன் இன்வால்வ் இன் டிஜாக்சின் அண்ட் இட்ஸ் யூசஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. மென்ஷன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி அண்ட் ஹவு இட் கேன் பி ட்ரீட்டட் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜாக்சின் டாபிக் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு 13th ஒன் கிளாஸிஃபை லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. ரைட் மோட் ஆஃப் ஆக்ஷன், யூசஸ் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிக்னோகைன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் லிக்னோகைன் ஆஸ் ஆன்டி அரித்மியாஸ் ஏஜென்ட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நோட் ஆன் IV ஜென்ரல் அனஸ்தீஷியா ஒரு வாட்டி வந்திருக்கு. லிக்னோகைன் டாபிக் ஒரு வாட்டி வந்திருக்கு. மார்ஃபின் ஒரு வாட்டி வந்திருக்கு. இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட் அண்ட் நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் மார்ஃபின் ஒரு வாட்டி வந்திருக்கு. 14th ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கோலினர்ஜிக் ட்ரக்ஸ், கிளாஸிஃபை தெம் வித் எக்ஸாம்பிள் 2 times கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், தெரப்பியூட்டிக் யூசஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் அசிடைல் கொலைன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் கோலினர்ஜிக் ட்ரக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. கோலினஸ்டரேஸ் இன்ஹிபிட்டாஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 15th ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் டயாசெப்பம் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா A, B and C எல்லாமே சேர்த்து தான் ஒரு கொஷினாக வந்திருக்கும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயாசெப்பம் பாய்சனிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண A, B அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 questions or 3 questions சேர்த்து தான் கேட்டிருப்பாங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டயாசெப்பம் ஒரு வாட்டி வந்திருக்கு. மோட் ஆஃப் ஆக்ஷன், தெரப்பியூட்டிக் யூசஸ், நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் டயாசெப்பம் 2 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16th ஒன் கிளாஸிஃபை அட்ரினர்ஜிக் ட்ரக், தெரப்பியூட்டிக் யூசஸ் அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் அட்ரினர்ஜிக் ட்ரக், அட்வர்ஸ் எஃபெக்ட், கான்ட்ராஇண்டிகேஷன், ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் அட்ரினலின் கேட்டிருக்காங்க. 17th ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக், B மோட் ஆஃப் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், நர்சிங் இம்ப்ளிகேஷன், இண்டிகேஷன் அண்ட் டோஸ் ஆஃப் ப்ரோபனலால் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இதோட 15 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதோட 5 மார்க்ஸ் ரிலேட்டட் கவர் பண்ணிட்டேன். அது போக இருக்க 5 மார்க்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. கீட்டமைன் 2 times வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் அமீபியோசிஸ், ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் அமீபியோசிஸ் தனித்தனியாக ஒரு வாட்டி வந்திருக்கு. 4th ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ரோனிடசல் ஒரு வாட்டி வந்திருக்கு. இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் மெட்ரோனிடசல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் 2 times கேட்டிருக்காங்க. 6th ஒன் மெட்ஃபார்மின் ஒரு வாட்டி. ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் ஒரு வாட்டி. கிளாசிஃபிகேஷன், இண்டிகேஷன், நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் 2 times கேட்டிருக்காங்க. ஆன்டி பிளேட்லெட் வித் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் ஆஸ்பிரின் ஒரு வாட்டி வந்திருக்கு. ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் 2 times கேட்டிருக்காங்க. ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ஆன்ஜைனா பெக்டோரிஸ், ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் காஃப் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆன்டிடியூஸ் ஒரு வாட்டி. மைக்கோலைட்டிக்ஸ் வித் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி. 12th ஒன் பார்த்தீங்கன்னா பைராக்சினமைட் அண்ட்
ரிஃபாம்பிசின் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தியோபென்டைன் சோடியம் ஒரு வாட்டி வந்திருக்கு. சக்சினல் கோலின் அண்ட் இட்ஸ் யூசஸ் 2 times வந்திருக்கு. அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்சுலின் ப்ரிப்பரேஷன் ஒரு வாட்டி. ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ், டெரட்டோஜெனிசிட்டி, 19th one டைக்ளோஃபினக், 20th one டாபிக்கல் ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ், 21 பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாக், மென்ஷன் ப்ரீஃப்லி அபவுட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. 22nd பார்த்தீங்கன்னா செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 23rd பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரை ட்ரீட்மெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. 24th மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபெனிடாயின் ஒரு வாட்டி வந்திருக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபெனிடாயின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் டி அடிக்ஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. இம்யூனோசப்ரசன்ட் ஒரு வாட்டி. மேஜர் டிரான்ஸ்குலைசர்ஸ் வித் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி. மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆஃப்லாக்சசின் ஒரு வாட்டி. இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஜிடோவிடன் ஒரு வாட்டி. ஆன்டிதைராய்டு ஏஜென்ட்ஸ் ஒரு வாட்டி. இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் பிசோகொடைல் ஒரு வாட்டி. குளோரோக்வின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன், யூசஸ், கான்ட்ரா இண்டிகேஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் நர்சிங் இம்ப்ளிகேஷன் ஃபார் இன்ஹலேஷனல் ஸ்டீராய்ட்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை ஆன்டிஎமிட்டிக் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயரியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இதோட எல்லா 5 மார்க்ஸுமே கவர் ஆகிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி கொஷின்ஸ் 15 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பேத்தாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பர்டிகுலர் டாபிக்ஸ் எதனா மென்ஷன் பண்ணோம், ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாச்சும் சஜஷன் டாபிக்ஸ் கவர் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மற்ற டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கேன் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. ஒன்ஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.